ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய ஒரு பரம கிருபையினால நம்ம ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் நம்ம கற்றுன்னு இருக்கோம். இப்போ 2வது ஸ்கந்தம் ஆரம்பிச்சு நம்ம கற்றுன்னு இருக்கோம். அதில் போன வாரம் 2 அத்தியாயங்கள் நம்ம கற்றுண்டோம். அப்போ 2வது அத்தியாயத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ரீ சுகர் பரீட்சத்துக்கு எப்படி பகவான ஹிருதயத்தில் எப்படி தியானம் பண்ணணும், அந்தர்யாமியா தன்னுடைய திரஷ்டாவா எப்படி தியானம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா 2 விதமான முக்தி மார்க்கங்கள், அதாவது சத்யோமுக்தி கிரமமுக்திங்கிற 2 மார்க்கத்தையும் எடுத்து சொன்னார் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த 3வது அத்தியாயத்துல பலவிதமான தெய்வங்களை உபாசனை பண்ணி எப்படி எல்லாரும் பலவிதமான பலன்கள் அடையறா அப்படிங்கிறத இதுல எடுத்து சொல்றார். இப்போ இந்த 3வது அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுதே ஸ்ரீ சுகர் பரீட்சித்திட்டத்துல சொல்றார், பரீட்சித்து நீ கேட்டது போலவே நான் மரண திருவாயில இருக்கக்கூடிய ஒருவன் எப்படி பகவான் அடையணும் அப்படிங்கிறத நான் உனக்கு எடுத்து சொன்னேன். அதுலயும் புத்திசாலியா இருக்கக்கூடியவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பொழுதுமே பகவானுடைய குணங்களையே கேட்டுட்டே இருக்கணும், பகவான் ஹரியையே எப்பொழுதும் பாடிண்டே இருக்கணும், அவனையே நினைச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்து சொன்னேன். ஆனா லோகத்துல எவ்வளவோ பலதரமான ஜனங்கள் இருப்பா, அவர்களுக்கு பலவிதமான ஆசைகள் இருக்கும். எல்லாருக்கும் பகவான் ஹரிய உபாசனை பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால அந்தந்த அதிகாரிகளுக்கு ஏத்த உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கு. அவரவர்கள் அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணி தாங்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை பெறலாம் அப்படிங்கிறதுனால இந்த அத்தியாயத்துல ஸ்ரீ சுகர் வரிசையா பலவிதமான உபாசனைகளை சொல்லிட்டே வர, யார் யாருக்கு என்னென்ன விருப்பமோ அவர்கள் அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணி அதை பெறலாம் அப்படிங்கிறதுனால இங்க வரிசையா சொல்லிட்டே வர. முதல்ல எடுத்ததுமே சொல்றார் பிரம்ம வர்ச்சஸ் அப்படின்னு, வேதாத்தியாயனம் பண்றதுனால ஏற்படக்கூடிய ஒரு தேஜஸ், அதை விரும்புறவன் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரம்மதேவனை உபாசனை பண்ணணும். இந்திரியங்கள்லாம் நல்ல பலத்தோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் இந்திரனை பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்றார். பிரஜைகள் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவா தக்ஷ பிரஜாபதி போன்ற பிரஜாபதிகளை உபாசனை பண்ணணும். ஸ்ரீ அதாவது மங்களமும் சௌக்கியமும் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் மாயான்னு சொல்லக்கூடிய துர்கா தேவியை உபாசனை பண்ணணும். தேஜஸ் வேணும் அப்படிங்கிறவன் அக்னி பகவானையும், தனம் வேணும் அப்படிங்கிறவர்கள் அஷ்ட வசுக்களையும், வீரியம் வேணுங்கிறவா ருத்ரனையும், பலவிதமான போஜனங்கள் அன்னம்லாம் வேணும் அப்படிங்கிறவா தேவமாதாவான அதித்திய பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்றார். ஸ்வர்க்கம் வேணும்னு ஆசைப்பட்டா அந்த அதித்தியினுடைய பிள்ளைகளான துவாதச ஆதித்யர்களை உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்றார். ராஜ்யம் வேணும் அப்படின்னா விஸ்வே தேவர்களையும், தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பிரஜைகள் தனக்கு அடங்கி நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் சாத்தியர்களை உபாசனை பண்ணணும். நிறைய ஆயுசு வேணும், தீர்க்கமான ஆயுசு வேணும்னா அஸ்வினி குமாரர்களையும், தன்னுடைய சரீரம் நல்ல புஷ்டியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் இலா தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூமாதேவியை உபாசனை பண்ணணும். நல்ல ஒரு ஸ்தானம் வேணும், தன் கையை விட்டு அந்த ஸ்தானம் நழுவாம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர்கள் ரோதசி லோகமாதரோ அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த பூமியும் ஆகாசமும் தான் இந்த உலகத்துக்கே தாய் தந்தையர்களாம், அவர்களை சேர்த்து உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அழகான ரூபம் வேணும் அப்படின்னா கந்தர்வர்களையும், ஸ்திரீகளை ஆசைப்படக்கூடியவர்கள் உர்வஷி அப்படிங்கிற அப்சரசையும், ஆதிபத்தியம் அப்படின்னு எல்லாரையும் ஆளக்கூடிய அந்த ஒரு நிலை வேணும் அப்படின்னா பிரம்மாவையும், புகழ் வேணுங்கிறவன் யஜ்ஞ நாராயணனையும், நிறைய நிதி கோஷங்கள் அதாவது சங்க நிதி பதும நிதிலாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நிதி கோஷங்கள்லாம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா பிரச்சேதஸ்னு சொல்லக்கூடிய வருணனையும், வித்யை வேணும் அப்படின்னா பரமசிவனையும், தாம்பத்தியத்துல ஒத்துமை வேணும் அப்படின்னா அந்யோன்யமா இருக்கணும் தம்பதிகள் அப்படின்னா உமாதேவியை உபாசனை பண்ணணும். தர்மம் வேணும்னு ஆசைப்படுறவன் உத்தம ஸ்லோகனான பகவான் விஷ்ணுவை உபாசனை பண்ணணும். வம்சம் தன்னுடைய வம்சம் நல்லா வளரணும் அப்படின்னா பித்ருக்களையும், உபாதைகள்லாம் விலகணும் அப்படின்னா யக்ஷர்களையும், அதே மாதிரி ஓஜஸ் அப்படின்னா பலம் அப்படின்னு அர்த்தம், அந்த பலம் வேணும்னு ஆசைப்படக்கூடியவன் மருத்கணங்களையும், ராஜாவாக ஆகணும் அப்படின்னா மனுக்களெல்லாம் பூஜை பண்ணணும். சத்ருக்கள் அழியணும் அப்படின்னா ராட்சசர்களையும், பலவிதமான காமங்கள் போகங்கள்லாம் வேணும் அப்படின்னா சோமன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அப்போ ஆசைகளே இல்லாதவன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு, அகாமஹா அப்படின்னு. அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா பரமபுருஷனான பகவான் நாராயணனை உபாசனை பண்ணணும் அப்படிங்கிறார். முடிக்கும் பொழுது சொல்றார், அகாமஹா சர்வகாமோவா மோக்ஷகாம உதாரதீஹி தீவிரேன பக்தி யோகேன எஜேத புருஷம் பரம் அப்படின்னு. ஒரு விதமான ஆசைகளும் இல்லாதவனாக இருந்தாலும் சரி, அல்லது மேல சொன்ன அத்தனை ஆசைகளும் அல்லது அதற்கும் மேல நிறைய ஆசைகள் இருந்தாலும் சரி, அல்லது எனக்கு மோட்சம்தான் வேணும் அப்படின்னு மோட்சகாமனாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாருமே தீவிரமான பக்தியோட பகவான் பரமபுருஷனா இருக்கக்கூடிய பகவான் ஹரிய உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்றார். இப்போ மேல சொன்ன அத்தனை உபாசனைக்குமே பலனே என்ன அப்படின்னா அந்த பகவான் வாசுதேவன் இடத்துல தீவிரமான பக்தி ஏற்படணும், அதுவும் பாகவதர்களுடைய சங்கத்தின் மூலமாக அத்தகைய பக்தி ஏற்படணும் அப்படிங்கிற. ஏன் பாகவதர்களுடைய சங்கத்தை சொல்றார் அப்படின்னா, அந்த ஒரு பாகவதரோட சங்கத்துல தான் ஹரிகதையானது எப்பொழுதும் நடந்துட்டே இருக்கும். அந்த ஹரிகதைங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிற, ஞானம் யதா பிரதி நிவிருத்த குணோர்மி சக்கரம் அப்படிங்கிற, எல்லா விதமான ராகத்வேஷங்களையும் போக்கக்கூடியது,
அதனால என்ன ஆறுது அப்படின்னா ஆத்ம பிரசாதா அப்படின்னு மனசு நல்ல பிரசன்னமா ஆயிடுறது. அதனால குணேஷு அசங்கஹா அப்படின்னு உலக விஷயங்கள்ல வைராகியம் ஏற்பட்டு அதன் மூலமாக கைவல்ய சம்மத பதஸ்வத பக்தி யோகா அப்படிங்கிறது. அதாவது கைவல்யம்னு சொல்லக்கூடிய அந்த மோட்சத்துக்கு நிச்சயமான பாதையா இருக்கக்கூடிய அந்த பக்தி யோகமானது அவனுக்கு ஏற்படுறது. அதனால அத்தகைய அந்த எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த ஹரிகதையில எவனுக்கு தான் ஆசை வராது? ஒரு ரசிகனா இருக்கக்கூடிய எவன் தான் ஹரிகதையில சந்தோஷப்பட மாட்டான் அப்படின்னு கேட்கிறார். கோ நிர்வதோ ஹரிகதாசு ரதிம் ந குறியாத் அப்படின்னு அழகா கேட்கிறார். இப்படி சுகர் சொல்லி நிறுத்தினதும் இப்போ சௌனகர் சூதர் இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். அப்போ நம்ம முதல் ஸ்கந்தம் முடியும் பொழுதே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா சுகருக்கும் பரீட்சித்துக்கும் இனிமே பாகவதமானது ஒரு சம்பாஷணையா தொடருது அப்படிங்கிறத சொன்னோம். ஆனா முதல்ல பாகவதம் நைமிஷாரண்யத்துல சூதருக்கும் சௌனகாதிகளுக்கும் ஒரு சம்பாஷணையா ஆரம்பிச்சதுனால அங்கங்க இவர்கள் இருவரும் இப்படி சம்பாஷணை அப்பொழுது சில கேள்வி பதில்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது மாதிரி இங்க சௌனகர் கேட்கிற இப்படி சுகர் சொல்லி முடிச்சதும் பரீட்சித் மேல என்னென்ன கேள்விகளை கேட்டான், அதற்கு சுகர் என்னெல்லாம் சொன்னாருங்கிறத எங்களுக்கு எடுத்து சொல்லுமோ எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன் அப்படின்னா அப்படி ரெண்டு பாகவதோத்தமர்கள் பேசிக்கும் பொழுது அவர்கள் என்ன பேசினாலுமே அது ஹரிகதையா தான் இருக்கும், பகவத் குணமா தான் இருக்கும், அல்லது பகவத் குண சம்பந்தப்பட்ட விஷயங்களா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ற. கதா ஹரிகதோ தர்க்காக சதாம் சுர்ஹி சமாகமே அப்படின்னு சொல்ற. எப்படிப்பட்ட பாகவதோத்தமர்கள் இங்க அப்படின்னா பரீட்சித் எப்படிப்பட்டவன் அப்படின்னா பால கிரீடன கைஹி கிரீடன்னு கிருஷ்ண கிரீடாம் யா ஆததே அப்படிங்கிற. பரீட்சித் குழந்தையா இருக்கும் பொழுதே அவனுடைய விளையாட்டு சாமான்கள்லாம் வச்சுன்னு விளையாடும் பொழுதே கிருஷ்ணன் விளையாட்டு தான் விளையாடுவானா. அப்படிப்பட்ட கிருஷ்ண பக்தன். ஸ்ரீ சுகர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஐயாசகிஷ்ட பகவான் வாசுதேவ பராயணா அப்படின்னு எப்பொழுதும் பகவான் வாசுதேவனுடைய நினைவிலேயே இருக்கக்கூடியவர். அப்போ அவர்கள் ரெண்டு பேரும் பேசிண்டா அப்படின்னா அது எத்தகைய ஒரு பகவத் குணமா இருக்கும் இல்லையா. அதனால அதை எங்களுக்கு எடுத்து சொல்லி எங்களோட ஆயுட்காலத்தை நீங்க பிரயோஜனமா ஆக்குங்கோ அப்படின்னு சூதர் இடத்துல பிரார்த்தனை பண்றாரு. ஏன் அப்படின்னா பகவத் குணம் இல்லாம ஆயுசானது வீணாதானே கழியறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ தினமுமே சூரிய பகவான் அப்படி உதிக்கும் பொழுதும் அஸ்தமிக்கும் பொழுதும் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாருடைய ஆயுசுலேருந்தும் ஒரு நாளை பறிச்சுன்னு போறார். அதனால யாருடைய ஆயுசு ரொம்பவும் பிரயோஜனமானது அப்படின்னா எவன் ஒரு க்ஷணமாவது பகவத் குணங்களை கேட்கறதுக்காக செலவழிக்கிறானோ அவனுடைய ஆயுசு தான் பிரயோஜனமானது, மற்றவர்களுடைய ஆயுசு வீணா போறது அப்படின்னு சொல்றார். அப்போ உயிர் வாழறதும் மூச்சு விடுறதுமே ஒரு வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லையா அப்படின்னா இல்ல அப்படிங்கிறார். தரவஹா கிம் ந ஜீவந்தி அப்படின்னு கேட்கிறார். ஏன் மரம் செடி கொடிகள் கூட தான் உயிர் வாழறது. அதே மாதிரி பஸ்திராஹா கிம் ந ஸ்வசந்துத அப்படிங்கிறார். பஸ்திரா அப்படின்னா துருத்தி அப்படின்னு அர்த்தம். துருத்திகள் கூட தான் புசு புசுன்னு காத்து விடுறது இல்லையா. அப்போ அந்த மாதிரி மூச்சு விட்டுண்டு உயிர் வாழறதுங்கிறது அதுகள்லாம் கூட தான் பண்றது. அப்போ மனுஷர்களுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கிறார். ஒரு கால் மனுஷர்கள்லாம் அவர்கள்லாம் சாப்பிடுறா குழந்தைகள் எல்லாம் பெற்று எடுக்கிறாளே அப்படின்னா அதற்கும் சொல்ற ந காதந்தி ந மேகந்தி கிம் கிராம பசவோ பரே அப்படிங்கிற. அதாவது மிருகங்கள்லாம் சொல்றோமே, நாய் போன்ற மிருகங்கள்லாம் கூட தான் சாப்பிடுறது, குழந்தைகள் எல்லாம் பெற்று எடுக்கிறது. அப்போ அதுவும் மனுஷ வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா எவன் ஒருவன் தன் காதுகளால ஒரு தரமாவது பகவத் குணங்களை கேட்கலையோ அவனுடைய வாழ்க்கைங்கிறது மிருகங்களுக்கு சமம் அப்படின்னு கழுதை ஒட்டகம் போன்ற மிருகங்களுக்கு சமம்னு ரொம்ப இங்க கடுமையா பேசுறார் சௌனக மகரிஷி. அதுக்கப்புறமா சொல்றாரு அப்படி பக்தி பண்ணாதவனுடைய எல்லா உறுப்புகளும் அந்த அங்கங்களுமே வீணா போயிடுறது அப்படின்னு சொல்றாரு. எந்த காதுகள் பகவத் குணங்களை கேட்கலையோ அவர் சொல்ற விலே பதோருக்கிரம விக்ரமான்யே ந ஸ்ரீன்வதா கர்ணபுட்டே நரஸ்ய அப்படிங்கிற. எந்த காதுகள் பகவத் குணங்களை கேட்கலையோ அது வெறும் ஓட்டைகள் தான் அப்படிங்கிற. எந்த நாக்கானது பகவானுடைய குணங்களை பாடலையோ அது தார்துரிகேவ சூத அப்படிங்கிற. தவக்கலையோட நாக்கு போலதான் அப்படிங்கிற. தவக்கலை என்ன பண்ணும் எப்பொழுதும் அர்த்தமில்லாத சப்தங்களை போட்டுட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் அப்படிங்கிற. எவனுடைய தலையானது பகவான் முகுந்தனுக்கு நமஸ்காரம் பண்ணலையோ நல்ல பட்டு வஸ்திரங்களால முண்டாசெல்லாம் கட்டின்னு இருந்தாலும் சரி அல்லது தங்கமயமான கிரீடங்கள்லாம் போட்டு இருந்தாலும் சரி அந்த தலையானது அவனுக்கு பாரம் தான் அப்படின்னு சொல்ற. எந்த கைகள் பகவானுக்கு சேவை பண்ணலையோ தங்கமயமான கங்கணங்கள்லாம் போட்டு இருந்தாலும் அந்த கைகள் ஒரு சவத்தினுடைய கைகள் போலதான் அப்படிங்கிற. அடுத்ததா பர்ஹாயிதே நயனே நராணாம் அப்படிங்கிற. எந்த கண்கள் பகவானுடைய அழகான ரூபத்தை அவனோட அர்ச்சாவதார திருமேனியை பார்க்கலையோ அல்லது அவனோட ஸ்வரூபமா இருக்கக்கூடிய பாகவதர்களை தரிசனம் பண்ணலையோ அது மயிர்பீலியில இருக்கக்கூடிய கண்கள் போலதான் அப்படிங்கிற. பாதவும் ரிணாந்தவும் துருமஜன்ம பாஜவும் அப்படிங்கிற. அதாவது எந்த கால்கள் பகவானுடைய க்ஷேத்திரங்களுக்கு நடந்து போகலையோ அவனோட கோயில்களுக்கெல்லாம் போய் பிரதட்சணம் பண்ணலையோ அது வெறும் மரங்கள் தான் அப்படிங்கிற. எவர்கள் பாகவதர்களுடைய பாத தூளியை எடுத்து சிரசுல தரிச்சுக்கலையோ எவர்கள் பகவானுடைய சரணத்துல அர்ப்பிக்கப்பட்ட அந்த துளசி இருக்கு இல்லையா அதோடைய ஒரு சுகந்தத்தை பக்தியோட அப்படி முகர்ந்து பார்க்கலையோ அவர்கள்லாம்
உயிரோட இருந்தாலும் அவர்கள்லாம் இறந்து போனவர்களுக்கு சமம் அப்படின்னு ரொம்ப கடுமையா சொல்றார். சொல்லிட்டு யாருடைய ஹிருதயம் பகவானுடைய நாமங்களை கேட்டதுமே அப்படி உருகலையோ, கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் ஏற்படலையோ, உடம்புல மேனி சிலிர்க்கலையோ, அவர்களுடைய ஹிருதயம் ஒரு பாறாங்கல்லு அப்படிங்கிறார். தது அஸ்மசாரம் ஹிருதயம் பதேதம் அப்படின்னு இப்படி பக்தி இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிலையை ரொம்பவும் நிந்திக்கிறார். நிந்திச்சுட்டு சொல்றார், அதனால எங்களோட ஆயுட்காலம்லாம் சபலமா ஆகும்படி, எங்களுடைய அங்கங்கள்லாம் சபலமா ஆகும்படி எங்களுக்கு பகவத் குணங்களை எடுத்து சொல்லுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்றார் சூதர் இடத்துல. நீங்க எப்பேற்பட்ட பாகவதர், அழகா பகவத் குணங்களெல்லாம் எடுத்து சொல்லுவே இல்லையா? அதனால பரீட்சித் மேல என்னெல்லாம் கேள்விகளை கேட்டான், அதற்கு ஆத்ம வித்தியிலேயே நிபுணரா இருக்கக்கூடிய ஸ்ரீ சுகர் என்னெல்லாம் பதில்களா எடுத்து சொன்னார் அப்படிங்கிறத எடுத்து சொல்லுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். அதோட இந்த 3வது அத்தியாயம் பூர்த்தியாகுது. நம்ம எப்பொழுதும் போல இந்த அத்தியாயத்தை நம்ம கத்துக்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்சனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம். முரளீமண்டிதகரகமலம் முனிஜனமோகனம் व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डल नित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहं. जन्माद्यस्येतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः. तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात्. निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं. मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव. पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि. यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतितीर्षतां तमोऽन्धं. संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्. श्रीशुक उवाच एवमेतन्निगदितं पृष्टवान् यद्भवान् मम नृणां यन्म्रियमाणानां मनुष्येषु मनीषिणां ब्रह्मवर्चसकामस्तु यजेत ब्रह्मणस्पतिम् इन्द्रं इन्द्रियकामस्तु
इन्द्रम् इन्द्रियकामस्तु प्रजाकामः प्रजापतीन् प्रजाकामः प्रजापतीन् देवीं मायां तु श्रीकामः देवीं मायां तु श्रीकामः तेजस्कामो तेजस्कामो विभावसुम् वसुकामो वसून् रुद्रान् वीर्यकामोऽथ वीर्यवान् अन्नाद्यकामस्तु अदितिम् स्वर्गकामो अदिते सुतान् विश्वान् देवान् राज्यकामः साध्यान् संसाधको विशाम् आयुष्कामो अश्विनौ देवौ पुष्टिकाम इलां यजेत् प्रतिष्ठाकामः पुरुषो रोदसी लोकमातरौ रूपाभिकामो गन्धर्वान् स्त्रीकामो अप्सर उर्वशीम् आधिपत्यकामः सर्वेषाम् यजेत परमेष्ठिनम् यज्ञं यजेत् यशस्कामः कोशकामः प्रचेतसम् विद्याकामस्तु गिरिशम् दाम्पत्यार्थ उमां सतीं धर्मार्थ उत्तमश्लोकम् तन्तुं तन्वन् पितॄन् यजेत् रक्षाकामः पुण्यजनान् ओजस्कामो मरुद्गणान् राज्यकामो मनून् देवान् निर्वृतिं तु अभिचरन् यजेत् कामकामो यजेत् सोमम् अकामः पुरुषं परम् अकामः सर्वकामो वा मोक्षकाम उदारधीः तीव्रेण भक्तियोगेन
भक्तियोगेन यजेत पुरुषं परम् यजेत पुरुषं परम् यजेत पुरुषं परम् एतावानेव यजताम् एतावानेव यजताम् एतावानेव यजताम् इह निःश्रेयसोदयः इह निःश्रेयसोदयः इह निःश्रेयसोदयः भगवती अचलो भावो भगवत्यचलो भावो भगवत्यचलो भावो यद्भागवतसङ्गतः 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 ज्ञानं यदा प्रतिनिवृत्तगुणोर्विचक्रम् ज्ञानं यदा प्रतिनिवृत्तगुणोर्विचक्रम् ज्ञानं यदा प्रतिनिवृत्तगुणोर्विचक्रम् आत्मप्रसाद उत यत्र गुणेषु असङ्गः आत्मप्रसाद उत यत्र गुणेष्वसङ्गः आत्मप्रसाद उत यत्र गुणेष्वसङ्गः कैवल्यसम्मतपथः तु अथ भक्तियोगः कैवल्यसम्मतपथस्त्वथ भक्तियोगः कैवल्यसम्मतपथस्त्वथ भक्तियोगः को निर्वृतो हरिकथासु रतिं न कुर्यात् को निर्वृतो हरिकथासु रतिं न कुर्यात् को निर्वृतो हरिकथासु रतिं न कुर्यात् முதலேந்து இந்த 12 ஸ்லோகங்கள் 12 ஸ்லோகாஸை நம்ம சேர்ந்து படிக்கலாம். ஸ்ரீ சுகவாச ஏவமேதன்னிகதிதம் पृष्टवान् यद्भवान् मम नृणां यन्म्रियमाणानां मनुष्येषु मनीषिणां ब्रह्मवर्चसकामस्तु यजेत ब्रह्मणस्पतिम् इन्द्रम् इन्द्रियकामस्तु प्रजाकामः प्रजापतीन् देवीं मायां तु श्रीकामः तेजस्कामो विभावसु वसुकामो वसून् रुद्रान् वीर्यकामोऽथ वीर्यवान् अन्नाद्यकामस्त्वदितिं स्वर्गकामोदिते सुतान् विश्वान् देवान् राज्यकामः साध्यान् संसाधको विशान् आयुष्कामोऽश्विनौ देवौ पुष्टिकाम इलां यजेत् प्रतिष्ठाकामः पुरुषो रोदसी लोकमातरौ रूपाभिकामो गन्धर्वान् स्त्रीकामो सर उर्वशीम् आधिपत्यकामः सर्वेषां यजेत परमेष्ठिनम् यज्ञं यजेद्यशस्कामः कोशकामः प्रचेतसम् विद्याकामस्तु गिरिशम् दाम्पत्यार्थ उमां सतीं धर्मार्थ उत्तमश्लोकम् तन्तुं तन्वन् पितॄन् यजेत् रक्षाकामः पुण्यजनान् ओजस्कामो मरुद्गणान् राज्यकामो मनून् देवान् निर्वृतिं त्वभिचरन् यजेत् कामकामो यजेत् सोमम् अकामः पुरुषं परम् अकामः सर्वकामो वा मोक्षकाम उदारधीः तीव्रेण भक्तियोगेन यजेत पुरुषं परम् एतावानेव यजताम् इह निःश्रेयसोदयः भगवत्यचलो भावो यद्भागवतसङ्गतः ज्ञानं यदा प्रतिनिवृत्तगुणोर्मिचक्रम् आत्मप्रसाद उत यत्र गुणेष्वसङ्गः कैवल्यसम्मतपथस्त्वथ भक्तियोगः को निर्वृतो हरिकथासु रतिं न कुर्यात् शौनक उवाच इति अभिव्याहृतं राजा निशम्य भरतर्षभः
निशम्य भरतर्षभः किम् अन्यत् पृष्टवान् भूयो किमन्यत् पृष्टवान् भूयो किमन्यत् पृष्टवान् भूयो वैयासकिं ऋषिं कविम् वैयासकिं ऋषिं कविं वैयासकिं ऋषिं कविम् एतत् शुश्रूषतां विद्वन् एतत् शुश्रूषतां विद्वन् एतत् शुश्रूषतां विद्वन् सूतनोर्हसि भाषितुम् सूतनोर्हसि भाषितुम् सूतनोर्हसि भाषितुम् कथा हरिकथोदर्काः कथा हरिकथोदर्काः कथा हरिकथोदर्काः सतां स्युः सदसि ध्रुवम् सतां स्युः सदसि ध्रुवम् सतां स्युः सदसि ध्रुवम् स वै भागवतो राजा स वै भागवतो राजा स वै भागवतो राजा पाण्डवेयो महारथः पाण्डवेयो महारथः पाण्डवेयो महारथः बालक्रीडनकैः क्रीडन् बालक्रीडनकैः क्रीडन् बालक्रीडनकैः क्रीडन् कृष्णक्रीडां य आददे कृष्णक्रीडां य आददे कृष्णक्रीडां य आददे वैयासकिश्च भगवान् वैयासकिश्च भगवान् वैयासकिश्च भगवान् वासुदेवपरायणः 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 उरुगाय गुणोदाराः उरुगाय गुणोदाराः उरुगाय गुणोदाराः सतां स्युर्हि समागमे सतां स्युर्हि समागमे सतां स्युर्हि समागमे आयुर्हरति वै पुंसाम् आयुर्हरति वै पुंसाम् आयुर्हरति वै पुंसाम् उद्यन् अस्तं च यन्नसौ उद्यन्नस्तं च यन्नसौ उद्यन्नस्तं च यन्नसौ तस्यर्थे यत् क्षणो नीतः तस्यर्थे यत् क्षणो नीतः तस्यर्थे यत् क्षणो नीतः उत्तमश्लोकवार्तया 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 तरवः किं न जीवन्ति तरवः किं न जीवन्ति तरवः किं न जीवन्ति वस्त्राः किं न श्वसन्त्युत वस्त्राः किं न श्वसन्त्युत वस्त्राः किं न श्वसन्त्युत न खादन्ति न मेहन्ति न खादन्ति न मेहन्ति न खादन्ति न मेहन्ति किं ग्रामपशवो अपरे किं ग्रामपशवो परे किं ग्रामपशवो परे श्वविड् वराह उष्ट्रखरैः श्वविड् वराहोष्ट्रखरैः श्वविड् वराहोष्ट्रखरैः संस्तुतः पुरुषः पशुः संस्तुतः पुरुषः पशुः संस्तुतः पुरुषः पशुः न यत्कर्णपथोपेतो न यत्कर्णपथोपेतो न यत्कर्णपथोपेतो जातु नाम गदाग्रजः जातु नाम गदाग्रजः जातु नाम गदाग्रजः बिलेबतोरुक्रम विक्रमान्ये बिलेबतोरुक्रमविक्रमान्ये बिलेबतोरुक्रमविक्रमान्ये बिलेबत उरुक्रम विक्रमान्ये बिलेबत उरुक्रम विक्रमान्ये न शृण्वतः कर्णपुटे नरस्य न शृण्वतः कर्णपुटे नरस्य न शृण्वतः कर्णपुटे नरस्य जिह्वा असति दार्दुरिकेव सूत जिह्वासति दार्दुरिकेव सूत जिह्वासति दार्दुरिकेव सूत न चोपगायति उरुगाय गाथाः न चोपगायत्युरुगाय गाथाः न चोपगायत्युरुगाय गाथाः भारः परं पट्ट
पट्टकिरीटजुष्टम् भारः परं पट्टकिरीटजुष्टं भारः परं पट्टकिरीटजुष्टम् अपि उत्तमाङ्गं न नमेन् मुकुन्दम् अप्युत्तमाङ्गं न नमेन्मुकुन्दम् अप्युत्तमाङ्गं न नमेन्मुकुन्दम् शावौ करौ नो कुरुतः सपर्यां शावौ करौ नो कुरुतः सपर्यां शावौ करौ नो कुरुतः सपर्यां हरेः लसत्काञ्चन कङ्कणौ वा हरेर्लसत्काञ्चनकङ्कणौ वा हरेर्लसत्काञ्चनकङ्कणौ वा बर्हायिते ते नयनेन राणाम् बर्हायिते ते नयनेन राणाम् बर्हायिते ते नयनेन राणाम् लिङ्गानि विष्णोः न निरीक्षतो ये लिङ्गानि विष्णोर्न निरीक्षतो ये लिङ्गानि विष्णोर्न निरीक्षतो ये पादौ नृणां तौ द्रुमजन्मभाजौ पादौ नृणां तौ द्रुमजन्मभाजौ पादौ नृणां तौ द्रुमजन्मभाजौ क्षेत्राणि नानुव्रजतो हरेर्यौ क्षेत्राणि नानुव्रजतो हरेर्यौ क्षेत्राणि नानुव्रजतो हरेर्यौ क्षेत्राणि न अनुव्रजतो हरेः यौ क्षेत्राणि न अनुव्रजतो हरेर्यौ जीवन् छवो भागवताङ्घ्रिरेणुं जीवञ्छवो भागवताङ्घ्रिरेणुं जीवञ्छवो भागवताङ्घ्रिरेणुं न जातुमर्त्यो अभिलभेत यस्तु न जातुमर्त्योऽभिलभेत यस्तु न जातुमर्त्योऽभिलभेत यस्तु श्रीविष्णुपद्या मनुजस्तुलस्याः श्रीविष्णुपद्या मनुजस्तुलस्याः श्रीविष्णुपद्या मनुजस्तुलस्याः श्वसन् शवो यस्तु न वेदगन्धम् श्वसञ्छवो यस्तु न वेदगन्धम् श्वसञ्छवो यस्तु न वेदगन्धम् तद् अश्मसारं हृदयं वतेदम् तदश्मसारं हृदयं वतेदं तदश्मसारं हृदयं वतेदं यद्गृह्यमाणैः हरिनामधेयैः यद्गृह्यमाणैः हरिनामधेयैः यद्गृह्यमाणैः हरिनामधेयैः न विक्रियेत अथ यदा विकारो न विक्रियेताथ यदा विकारो न विक्रियेताथ यदा विकारो नेत्रे जलं गात्ररुहेषु हर्षः नेत्रे जलं गात्ररुहेषु हर्षः नेत्रे जलं गात्ररुहेषु हर्षः अथ अभिदेहि अङ्गमनोनुकूलम् अथाभिदेह्यङ्गमनोनुकूलम् अथाभिदेह्यङ्गमनोनुकूलम् प्रभाषसे भागवत प्रधानः प्रभाषसे भागवत प्रधानः प्रभाषसे भागवत प्रधानः यदाह वैयासकिः आत्मविद्या यदाह वैयासकिरात्मविद्या यदाह वैयासकिरात्मविद्या विशारदो नृपतिं साधु पृष्टः विशारदो नृपतिं साधु पृष्टः विशारदो नृपतिं साधु पृष्टः 13th ஸ்லோகாலேருந்து 13வது ஸ்லோகத்திலேருந்து நம்ம சேர்ந்து படிக்கலாம். शौनकौवाच इत्यभिव्याहृतं राजा निशम्य भरतर्षभः किमन्यत् पृष्टवान् भूयो वैयासकिं ऋषिं कविम् एतत् शुश्रूषतां विद्वन् सूतनोर्हसि भाषितुम् कथा हरिकथोदर्काः सतां स्युः सदसि ध्रुवम् स वै भागवतो राजा पाण्डवेयो महारथः बालकृष्णस्तदनुयायी
क्रीडनकैः क्रीडन् कृष्णक्रीडां य आददे वैयासकिश्च भगवान् वासुदेवपरायणः उरुगाय गुणोदाराः सतां स्युर्हि समागमे आयुर्हरति वै पुंसाम् उद्यन् अस्तं च यन्नसौ तस्यर्थे यत्क्षणो नीतः उत्तमश्लोकवार्तया तरवः किं न जीवन्ति वस्त्राः किं न श्वसन्त्युत न खादन्ति न मेहन्ति किं ग्रामपशवो परे श्वविड्वराहोष्ट्रखरैः संस्तुतः पुरुषः पशुः न यत्कर्णपथोपेतो जातु नाम गदाग्रजः विलेबतोरुक्रमविक्रमान्ये न शृण्वतः कर्णपुटे नरस्य जिह्वा सती दार्दुरिकेव सूत न चोपगायत्युरुगाय गाथाः भारः परं पट्टकिरीटजुष्टम् अप्युत्तमाङ्गं न नमेन्मुकुन्दम् शावौ करौ नो कुरुतः सपर्यां हरेर्लसत् काञ्चन कङ्कणौ वा बर्हायिते ते नयने नराणां लिङ्गानि विष्णोर्न निरीक्षतो ये पादौ नृणां तौ द्रुमजन्मभाजौ क्षेत्राणि नानुव्रजतो हरेर्यौ जीवञ्छवो भागवताङ्घ्रिरेणुं न जातुमत्योऽभिलभेत यस्तु श्रीविष्णुपद्या मनुजस्तुलस्याः स्वशंशवो यस्तु न वेदगन्धं तदश्मसारं हृदयं बतेदं यद्गृह्यमाणैर्हरिनामधेयैः न विक्रियेताथ यदा विकारो नेत्रे जलं गात्रगृहेषु हर्षः अथाभिदेह्यङ्ग मनोनुकूलं प्रभाषसे भागवत प्रधानः यदा वैयासकिरात्मविद्या विशारदो नृपतिं साधु पृष्टः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद सद्गुरुनाथ महाराज की जय நம்ம நாளைக்கு அடுத்த செஷன்ல 4வது அத்தியாயம் கத்துக்க சந்திக்கலாம். ராதே 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 ராதே. By the grace of our Sadguru Maharaj, we have been blessed with the opportunity to learn Srimad Bhagavata Mahapuranam, and we have finished learning the first skanda and we have started learning the second canto. We have already learned 2 chapters. In the second chapter we saw how Shri Shuka teaches Parikshit to meditate upon Lord Narayana within his own heart as the indweller or the Antaryami, and he also told about the 2 paths of liberation, that is the Sadhyo Mukti and the Krama Mukti. And in this third chapter Shri Shuka tells Parikshit about the various types of upasanas of various deities to obtain the desired results that everybody wishes for. And so as the third chapter begins, Shri Shuka tells Parikshit, "O Parikshit, as you had asked, I have told you what a person who is about to die must do to attain God, and moreover, if he is an intelligent person, he should always keep listening to the glories of Lord Hari, always remember him and always sing his glories. But in this world, there are so many types of people, variety of people, and they have lots of desires also. And it can't be said that everybody can do upasana of Lord Hari. And so that is why various types of upasanas of various deities has been told, so that these people can worship them and get the desired results. And so Shri Shuka here, he begins to tell all the upasanas of all the deities for the desired results. He begins by telling those who wish for Brahma Varchas, that is the radiance that is got through the study of all the scriptures, he must worship Brahma Deva. And one who wishes that his senses must be very strong enough, he must worship Indra. And those who wish for progeny, they must propitiate the Prajapatis like Daksha and others. And one who wishes for Shri, that is all auspiciousness and prosperity, he must worship Maya, that is Durga Devi. And for Tejas, that is radiance, he must worship Agni Bhagavan. And for wealth,
the Ashtavasus, and for Viryam, that is power and valor, he must worship Rudra. And if he wishes for various types of foods, then he must worship Aditi, that is the mother of all the gods. And for heaven, he must worship the sons of Aditi Devi, that is the 12 Adityas. And if he wishes for a kingdom, then he must worship the Vishwe Devas. And if a person wishes that all his subjects in the kingdom must be under his control, then he must worship the Sadhyas. And for a long lifespan, the Ashwini Kumaras. And if a person wishes that his body must be well nourished, he must worship Ila Devi, that is this Bhuma Devi. And one who wishes for unwavering position in this world, then he must worship, he says, Rodasi Loka Mataro, that is the sky and the earth, which are the parents of this entire world. And for a very beautiful form, the Gandharvas. And for women, he must worship Apsaras called Urvashi. And for Adhipatyam, that is the state when he can command everybody, he must worship Brahma. And for good fame, he must worship Yajna Narayana. And for Nidhi Koshas, that is treasuries, he must worship Prachetas or Varuna. And for knowledge, Paramashiva. And for Dampatya, he says the unity in marriage, for the unity within the couple in a marriage, he must worship Uma Devi. And for Dharma, Bhagavan Vishnu. And one who wishes that his lineage must grow uninterruptedly, he must worship all the Pitras. And for all the troubles to go away, he must worship the Yakshas. And for Ojas or strength, he must worship the Marudganas. And if a person wishes to become a king, he must propitiate the Manus. And for the enemies to be destroyed, the Rakshasas. And for many types of enjoyments and bhogas, he must worship Soma, that is the moon god. And he says, what if a person doesn't desire for anything? He says, Akamaha, that person must worship Paramapurusha, who is Lord Hari. And then Sri Shuka ends by telling, Akamaha sarvakamova mokshakama udaradhihi tivrena bhakti yogena yajeta purusham param. Be it a person who has no desires at all, or a person who has all these above desires, or even more than that, or a person who wishes for liberation, mokshakamaha, then all these people should only worship Paramapurusha, that is Bhagavan Hari, with intense devotion, he says. And he also says that the goal of all these above said upasanas is to develop unflinching devotion to Bhagavan Hari through the association of the sadhus. Why does he mention the association of sadhus? Because it is only in the association of the sadhus that we get to hear the Harikathas. And how is Harikatha? He says, it is such that it can bestow knowledge which destroys all our raga dveshas, that is the likes and dislikes. And because of that, the mind becomes very calm and pleasant, Atma Prasadaha. And due to that, one develops Vairagya towards all the worldly enjoyments, Guneshu Asangaha. And as a result of that, one develops this Bhakti Yogam, which is a sure path to liberation, which is called Kaivalya. So he says, Kaivalya Sammata Pathastvata Bhakti Yogaha. And so he says, which person who is a Rasika will not take delight in such Harikatha which bestows all these things to us. So he says, Ko nirvruto Harikathasu ratim na kuryat. And as soon as Sri Shuka stopped after telling all this, now Shaunaka Maharishi, he asks a question to Suta Pauranika. So we had already told at the end of the first canto that Bhagavata continues as a conversation between Sri Shuka and Parikshit. But since it originally began as a conversation between Suta Pauranika and Shaunakadi Maharishis in the Naimisharanya forest, so we would be seeing that here and there such conversations between Shaunaka and Suta are also there. So here Shaunaka Maharishi, he asks, please tell me what are the other questions that Parikshit asked Sri Shuka and what were the answers that Sri Shuka gave him. Because such conversations between two Bhagavatottamas is such that it is only about Harikatha, it is all about only Bhagavad Guna or anything that is related to Bhagavad Guna. He says, Katha Harikato Dharkaha Satam Surhi Samagame. And moreover, how great a Bhagavatottama is Parikshit. He says, Bala Kridanakaihi Kridanna Krishna Kridam Yadade. That is, even when Parikshit was a young child, while playing with his toys, he used to play the Krishna Leelas, and he is such a great Krishna Bhakta. And how is Sri Shuka? Vaiyasakishcha Bhagavan Vasudeva Parayanaha. He says, Sri Shuka is always in the thoughts of Vasudeva. And so their conversation would have been full of Harikatha. So please tell us all that, because we are very, very eager to hear that. And not only that, please tell us all that and make our lives very fruitful. Because without the Harikatha, all the lives go in vain, he says. The lifespan itself goes in vain. Because every day as the sun god rises and sets, what he does is, he snatches away one day from the lives of everybody.
And only a person who spends at least 1 second to listen to the Harikathas, his life is very fruitful. All the lives of other people go in vain, he says. So one might ask, isn't just breathing and living itself a purpose of human life? So he says, Taravaha kimna jivanti. Why even the plants and trees, they also breathe and live? Bhastraha kimna shvasantyuta. Even the bellows, they breathe air. So then what is the difference between humans and these things, he says. And so if somebody says that humans can eat, they can procreate and all that, for that also he says, Na khadanti na mehanti kim grama pashavo pare. He says, do not even the animals like dogs and other animals, they also eat and they also beget children. So that is also not the purpose of human life. So if a person has not heard the glories of Bhagavan Hari at least once in his life, then his life is said to be on par with all these animals, he says. He speaks very harshly, in fact, here. And he also says that all the organs of a person, all the parts of a human body who doesn't engage himself in devotion to Bhagavan Hari are all in vain. He says, Bile batorukrama vikramanye nashrinvataha karnapute narasya. He says, those ears which do not hear the glories of Bhagavan Hari are not ears but mere holes. And the tongue which doesn't sing his glories is like the tongue of a frog, he says, because the frog keeps making very meaningless sounds. So it is like that, he says. And the head of a person which doesn't bow down to Bhagavan Mukunda, even though it is decorated with all the silk turbans and all the dazzling crowns and all that, it is only a burden to that person, he says. And then the Bharaha Paraha Param Patta Kirita Jushtam, he says. And then he says the hands of a person who doesn't serve Bhagavan, who doesn't do Kainkariam to Bhagavan, they are like the hands of a corpse, he says, though it may be decorated with golden bangles and all that. And then he says, Barha itete nayane narana. A person who doesn't behold the beautiful form of Bhagavan in his Archavatara form, or who doesn't have darshan of the sadhus, then his eyes are like the eyes in the peacock feather, he says. And then Padau Nrinamtau Druma Janma Bhajav. If a person doesn't use his legs to walk to the holy places of Lord Hari or his temples, then they are like trees. And those who don't bear the dust from the holy feet of the Bhagavatas on their head, or do not smell the fragrant tulasi which has been offered at the feet of Bhagavan Hari with great devotion, then he says, very harshly, he says, even though they are living and breathing, they are like lifeless souls, he says. And that heart of a person which doesn't melt as soon as he hears the divine names of the Lord, or he doesn't shed tears of joy, or doesn't have auriculations on his body, then that heart of a person is a hard rock, he says. That Ashmasaram Hridayam Batenam. So after censuring the life of a person who isn't devoted to God, Shaunaka Maharishi requests Suta Puranika to tell him more about the conversation between Parikshit and Sri Shuka and make his life very fruitful. He says, O Suta, you are such a great Bhagavata who can narrate all the Bhagavad Gunas so very well. And so please tell us what are the questions that Parikshit asked further to Sri Shuka and what are the answers that Sri Shuka gave him. With this ends the third chapter of the second canto. So this is the content of the third chapter which we learned today. So let us meet in the next session, that is tomorrow, when we learn the fourth chapter. Radhe Radhe.